ஹாய் மக்களே, இன்றைக்கி நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுற மினி vlog தான் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே மார்னிங் வந்து நாங்கள் வீடு காலி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரைடே நைட் வந்து ஒரு 1 o'clock வரைக்கும் உட்காந்து முக்கால்வாசி பேக் பண்ணிட்டோம். ஸோ மார்னிங் எழுந்து அப்படியே மிச்சத்தை இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இங்கேயே வந்துட்டு ஒரு வண்டி மாதிரி வந்து 4-wheeler இது பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து எல்லா திங்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணி ஒன்று அப்படியே கொண்டு போய் வச்சிட்டோம். நாங்கள் இங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவரி போகிறதா தான் பிளானு. ஏன்னா இன்னும் எங்கள் வீடு வந்து ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து மூவ் ஆகிறதா தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக பாக்ஸ் பண்ணிட்டோம். அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ரூம்லேருந்து வந்திருந்தாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லோரும் சேர்ந்து அப்படியே வந்து ஒரு வழியாக எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து டிஸ்கவரி கார்டன்ஸ் மத்தியானம் போல் கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சு அங்கேருந்து வந்து எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து சண்டே மார்னிங் பால் காய்ச்சல் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நானும் பாபாவும் வந்து கடைக்கு போய் அதுக்கு தேவையான பூ பழம் எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டோம். பால் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ணி வந்து இந்த பக்கம் வந்து அவங்க தனியாக ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு சண்டே வந்து பர்த்டே ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க பர்த்டே ட்ரெஸ் இன்னும் எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் அதுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே சிலிகான் ஒயாசிஸ் போயிட்டு அதுக்கும் வந்து ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம். சிலிகான் ஒயாசிஸில் ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டின்னர் சூப்பராக வந்துட்டு நாங்கள் அஞ்சப்பரில் சாப்பிட்டோம். நல்லா ஒரு ஓப்பன் வியூவில் உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு வீட்டில் வந்து நல்லபடியாக பாலும் காய்ச்சிட்டோம். ஸோ இப்படி தான் மக்களே எங்களோட வீடு ஷிஃப்டிங் போச்சு. அடுத்து ஒரு அப்டேட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். கீப் வாட்சிங். தேங்க்யூ.